வணக்கம் பாலமுருகன். டி.எம். கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் சிங்கர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியாரை பற்றி ஒரு புகழ் வணக்க பாட்டை பாடியிருக்காரு. அதனால உடனே அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன வகைராக்கள், பிராமின்ஸ் சொல்லக்கூடிய உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய அத்தனை பார்ப்பன கும்பல்கள் அனைவரும் டி.எம். கிருஷ்ணாவை வந்துகிட்டு கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிந்திக்க சொன்னவர் பெரியார், சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சொந்த புத்தியை கொண்டே 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 சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். அவர் பெரியார். முந்தைய காலத்தின் முறைகளைய முழுவதும் புரிந்து கொள்வதற்கே, முந்தைய காலத்தின் முறைகளைய முழுவதும் புரிந்து கொள்வதற்கே, சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி, சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி, சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி, சீருடன் பகுத்து ஆராய்ந்து சிந்திக்க சொன்னவர் பெரியார். சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி, சீருடன் பகுத்து ஆராய்ந்து சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சொந்த புத்தியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். அவர் பெரியார். சாதி பிரிவினைகள் ஏன், சாத்திர விதிமுறைகள் ஏன், சாதி பிரிவினைகள் ஏன், சாத்திர விதிமுறைகள் ஏன், ஆதிக்க நடைமுறை ஏன், அநீதி தீண்டாமை ஏன், ஆதிக்க நடைமுறை ஏன், அநீதி தீண்டாமை ஏன், பாதிக்கப்படுவோர் யார், பலனடைந்து வாழ்வோர் யார், பாதிக்கப்படுவோர் யார், பலனடைந்து வாழ்வோர் யார், ஏதும் அற்றோர் யார், ஏமாற்றி பிழைப்பவர் யார், ஏதும் அற்றோர் யார், ஏமாற்றி பிழைப்பவர் யார். மோதி உடைத்து முழுதாய் இங்கே மாற்றம் காண, முழுதாய் எதையும் சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சொந்த புத்தியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். சொந்த புத்தியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார். ஏன்னா எப்படி நீ ஒரு பார்ப்பனராக, ஒரு பிராமணனாக நீ பிறந்திருக்கக்கூடிய நீ எப்படி வந்துகிட்டு தந்தை பெரியாரை பற்றி, ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றி நீ பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி போர்க்கோலம் கொண்டு எல்லாருமே கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஒரு பாட்டை டி.எம். கிருஷ்ணா பாடினார்னு கேட்டா, சிந்திக்க சொன்னவர் பெரியார்,
தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடியிருக்காரு. பக்காவான கிளாசிக்கல் வெர்ஷன்ல பாடியிருக்காரு. அந்த பாடல் இந்த மாதிரி பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே கடுமையாக சோசியல் மீடியாவில் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக பயங்கரமா செம்மையா அந்த பாட்டு வைரல் ஆயிடுச்சு. கட்டாயமா நீங்க எல்லாருமே அந்த பாடலை ஒரு முறையாவது நீங்க கேட்கணும்னு என்னுடைய விருப்பம். இது இல்லாம ஏன் வந்துகிட்டு இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே பெரியார் அப்படி சொன்னவனே அக்குள்ள வெடி சொருகுன மாதிரி ஆப்பு சொருகுன மாதிரி கத்துறாங்கன்னு கேட்டா, பார்ப்பான் ஒளிக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தந்தை பெரியார் இயக்கம் வச்சு நடத்தி இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை இந்த பார்ப்பன கும்பல்கள்கிட்ட இருந்து பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக, பார்ப்பானின் கடுமையான வைரியாக தந்தை பெரியார் இருக்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பிறப்பிலேயே பார்ப்பானாக பிறந்திருக்கக்கூடிய டி.எம். கிருஷ்ணா எப்படி தந்தை பெரியாராக பாடலாம், உனக்கு இன உணர்வே கிடையாதா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காங்க. அந்த கொந்தளிச்சதுல 2 பெண்களை முன்னாடி விட்டு பேச விட்டுருக்காங்க. அந்த பெண்ணுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஞ்சனி மற்றும் காயத்ரி. ரஞ்சனியும் காயத்ரியும் ஏதோ அட்ரஸ் இல்லாத ஒரு பாப்பாத்திக்க மியூசிக் அகாடமியில இருந்து இந்த கோயில்ல பஜனை அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது கிளாசிக்கல்ல ஒரு 10-20 பாட்டை பாடிக்கிட்டு அவங்க பெரிய அளவுக்கு அவங்க கூடாரத்துக்குள்ளேயே தட்டி கொடுத்துட்டு ஒரு என்ன சொல்றது, அவங்க ஃபுல்லா தனக்குத்தானே தட்டி கொடுத்துக்கிட்டு புகழ் சேர்த்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அற்ப ஜந்து இந்த பார்ப்பனர்களால இந்த பொது வெளியில இந்த மக்களுக்கு ஒரு கிஞ்சிற்றும் கடுகளவு கூட பயன் இல்லாத இந்த சூழ்நிலையில தனக்கு ஒரு ஆபத்து நேரிடுகிறது என்றால் உடனே கச்சம் கட்டி உள்ள களத்துல இறங்கி அடிப்பதற்கான வேலையை பார்ப்பனர்கள் சமீப காலமாக செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் பெரியார் வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே பார்ப்பனர்களுடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக களத்துக்கு வரவே மாட்டான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மள மாதிரி சூத்திரர்களை வச்சுக்கிட்டு தமிழர்களையும் பார்ப்பன அடிவரடிகள் தனக்கு தோதான ஆட்கள் யார் இருக்கான்னு கேட்டா அவங்க ஃபுல்லா கையில வச்சுக்கிட்டு நம்ம ஆளுகளை விட்டு நம்ம ஆளுகளை எதிர்ப்பதற்கான வேலையை மிக தெளிவா செய்யக்கூடிய இந்த பார்ப்பன தந்திரம் இன்று சுயமரியாதை இயக்கங்கள் தோற்றுவித்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நேரடியாக எதிரியை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு சாமானிய மக்களுக்கும் அறிவு உண்டாகிவிட்ட காரணத்தினால் அந்த சாமானிய மக்களும் மிக சாதாரணமாக அவனை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கின்ற காரணத்தினால் அந்த சாதாரண மனிதன் இந்த சாதாரணமாக கேட்கக்கூடிய விஷயம், நீ பார்ப்பான் தானே, நீ தன்னை உயர் ஜாதிக்காரன் என்று சொல்லிக் கொள்கிற எங்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறவன் தானே அப்படிங்கிற எளிமையான விழிப்புணர்வு அவனுக்குள்ள வந்துட்டனால இனிமேல் அவனுக்கு கூலிக்கு மாரடிப்பதற்கான ஆட்கள் கிடைக்காத காரணத்தினால அவனே களத்தில் இறங்கி இப்போது அந்த திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய வேலையை செய்யறான். அப்படி எதிர்ப்பதற்கான இவங்க செய்யக்கூடிய முதல் வேலை பெண்களை விட்டு தான் இவங்க பேச விடுவாங்க. அப்படி பேசிருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த காயத்ரியும் அந்த ரஞ்சனியும். இந்த ரஞ்சனியும் காயத்ரியும் என்ன சொல்லிருக்குன்னா, பப்ளிக் சோசியல் மீடியால வந்துகிட்டு எங்களுக்கு மோடிஜி தான் பிடிக்கும், எங்களுக்கு அண்ணாமலை தான் பிடிக்கும், எங்களுக்கு ராமசாமியை பிடிக்காதுன்னா இவர்கள் எல்லாம் எங்கே உட்கார்ந்து கொண்டு யாருடைய காசில் இங்கே வயிறை வளர்த்துக் கொண்டு யாருடைய உழைப்பில் சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு யார் கொடுக்கக்கூடிய உணவின் மூலமாக தனது ஒட்டுமொத்த பரம்பரையை வளர்த்துக் கொண்டு, ஆனால் இவர்கள் யாருடைய வாழ்வுக்கு வெடி வைக்கிறார்கள், தீங்கு வைக்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்த 3 பெயர்கள் உதாரணத்துக்கு போதுமானது. மோடி நல்லவர், அங்க இருக்கக்கூடிய மோடியின் அடியால் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை நல்லவர். ஆனால் இங்கே பார்ப்பானே நம்மளது ஒட்டுமொத்த குடியின் வைரின்னு சொல்லி 100 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் இயக்கம் கண்ட பெரியார் அவங்களுக்கு கெட்டவங்கன்னா இதுல இருந்து பார்ப்பானோட இன உணர்ச்சியை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்கள எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல டி.எம். கிருஷ்ணா அவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவர் பார்ப்பன சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஆனால் அவர் சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸுக்காக தனது ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு சிந்தனையையும் அவர் அதற்காகவே செலவிடக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால அவரு அவங்களுடைய சமூகம் சொல்லக்கூடிய பார்ப்பன சமூகத்திலிருந்து மிக பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்படுறார். ஆனாலும் அவர் எவ்வளவுதான் பார்ப்பான் அவர்களை புறக்கணிச்சாலும் அவரை கையில் எடுத்துக்கொண்டது இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கங்கள். அதனால பார்ப்பான் இயக்கத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு பார்ப்பான் எப்படி தமிழர்களுக்கு நலம் பயக்கிறான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்கும்போது அந்த கொந்தளிப்பின் உச்சகட்டமா தான் இந்த 2 பெண்கள் வந்துகிட்டு மியூசிக் அகாடமியில அவருக்கு கொடுக்கக்கூடிய விருதளிக்கும் விழாவுக்கு
விழாவுக்கு நாங்கள் வரமாட்டோம், அதை நாங்கள் புறக்கணிப்போம் சொன்ன விஷயம். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க எல்லாம் வந்து தொலையவே வேண்டாம், நீங்க வந்துதான் இங்க வந்து இவருக்கு வந்து மதிப்பு சேர்க்கணும், பெருமை சேர்க்கணுங்கிற ஒரு கூந்தலும் இங்க தேவையில்லை. அதனால நீங்க அங்க போய் உட்கார்ந்துக்குங்க. இன்னும் இருக்கக்கூடிய மீடியா மூலமாக நிறைய விஷயங்களை வெளியில சொல்லுங்க. அப்போதுதான் உங்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு இதன் மூலமா தெரிய வருது. ஆரம்பிக்கலாம்.